வெளிப்படையாக பேச விட்டான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிற போது அந்த பொதுக்குழு செயற்குழுவில் கடுமையான விவாதம் நடக்கும். அமைச்சர்கள் மீது, கட்சியின் நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு சொல்வார்கள். ஒரு மாவட்ட நிர்வாகிகள் சரியில்லைன்னா அவரை மாற்றினா தான் அங்கே கட்சி வளரும் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கும். எதுவுமே இல்லையே. ஏங்க கிட்டத்தட்ட 15 தொகுதியில் 3வது இடம், 7 தொகுதியில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. அந்த தொகுதி இன்சார்ஜ் கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும்ல, அப்புறம் எப்படி கட்சி வளரும்? மாவட்ட நிர்வாகிகள் அங்கே இருக்கிறாங்க. 1977 முதல் தேர்தலில் அதே நெல்லை தொகுதியில் 22,000 வாக்குகள் ஜிஆர் எட்மண்ட், ஒரு கிறிஸ்துவர், அங்கே நிறுத்தப்பட்டு இன்னைக்கு வெறும் 8,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த தேர்தலில். எவ்வளோ பெரிய சரிவு! தியாகராய நகர் தொகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 46,000 ஓட்டு வாங்குறாரு டி நகர் சத்யா. ஜெயவர்தனுக்கு இந்த தொகுதியில் கிடைச்ச வாக்கு 17,000. 30,000 வாக்கு எங்கே போடுது? அப்போ இந்த சரிவு, இந்த பின்னடைவை சரிப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாருங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அப்ப இது மண்டல வாரியாக விவாதிக்கப்பட்டு என்ன தீர்வு என்பதை கண்டறியாமல் அங்க உங்க சம்பிரதாயமா உட்கார்ந்துட்டு, நீங்க திரு KP முனுசாமி அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்கிற நம்பிக்கை முதலில் உங்களுக்கு வேண்டுங்கிறார். அப்ப அதிமுகவினருக்கு இவர் முதலமைச்சராக வருவார் என்கிற நம்பிக்கை இல்ல. இப்ப நம்பிக்கை வேணும்னு அவர் வலியுறுத்துறார். இதுதான் கலை யதார்த்தம். சீனியர் அவருக்கு புரிஞ்சிருச்சு.